பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஒளியின் ஒளி யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில 100% நிறைவேற போகுதுங்க. யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் நீங்க உயர்ந்த நிலையில இருக்கிறத இந்த உலகம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் எல்லாருடைய கண்களும் அதை காணும். வேதத்துல யோசேப்பு என்ற ஒரு மனிதன் இருந்தான். எல்லாராலும் பகைக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த உறவுகளால அவன் பகைக்கப்பட்டான். அவன் மேல பொறாமப்பட்டாங்க. ஒரு நாள் வீட்டை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எல்லோராலும் அவன் அவமானப்படுத்தப்பட்டான். எல்லாரும் அவனை அற்பமா எண்ணாங்க. அவன் மேல பொய் குற்றச்சாட்டை சுமத்தி அவனை சிறையில் அடைத்தாங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டுங்க. ஒரு நாள் வந்தது, அந்த நாட்டின் உயர்ந்த பதவியில அவன் அமர்த்தப்பட்டான். அவன் நினைச்சே பார்க்கல, அவன் எண்ணி கூட பார்த்ததில்லை. ஆனால் அவன் ஆண்டவரை, அவன் தேவன் மேல வைத்த அந்த விசுவாசம், பக்தி, வைராக்கியத்தை அவன் ஒரு நாள் விட்டு கொடுத்ததில்லை. உயர்ந்த நிலையில வைக்கப்பட்டான். அவமானப்படுத்தப்படலாம், எல்லோராலும் தூற்றப்படலாம், இக்கட்டான சூழ்நிலையில நீ வாழலாம், நீ எல்லோராலும் பகைக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், அசிங்கப்படுத்தப்படலாம், பொய் குற்றச்சாட்டு உங்க மேல சொல்லலாம். பயப்படாதீங்க. ஆண்டவரை இருக பிடிங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க உயர்ந்த நிலையில வைக்கப்படுகிறத நீங்க எண்ணி முடியாத, ஆராய்ந்து பார்க்காத, நீங்க நினைத்தே பார்க்காத அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். God bless you.